உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கமல் நல்லா இருக்கா? இங்க பாரு, கொலுசு எப்படி இருக்கு? ஓகேவா? நல்லா இருக்கா? அக்கா செமையா இருக்குக்கா. போக்கா போக்கா, ஒரு கலக்கு கலக்கு. மாறனே உள்ளதான் இருக்காங்க. அங்கதான் இருக்காரா? சரி நான் வரேன். ஓகேக்கா. ஓகே. அக்காவை பாரு. பாய் சொல்லுங்க பாய். எங்க இருக்கீங்க தம்பி? கடையில தான் பாய். கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் வேணும் தம்பி. கடைக்கு தேவைப்படுது. எவ்வளோ வேணும்? சாரீஸ் ஒரு 200 பீஸ், அப்புறம் ப்ளவுஸ் பீஸ். ஒரு நிமிஷம் இருங்க பாய், நோட் பண்ணிக்கிறேன். சரிங்க தம்பி. சுடிதார் பீஸ் ஒரு 250, பேண்ட் ஷர்ட் ஒரு 350. சரி. வேஷ்டி ஒரு 139. வேற 139. ப்ளவுஸ் ஒரு 200 பீஸ். ஜாக்கெட் பீடி 200. ஷால் ஒரு 500 பீஸ். வேற சொல்லுங்க பாய். அப்புறம் காட்டன் மெட்டீரியல்ல புட்டி சுடிதார் ஒரு 500. அந்த மெட்டீரியல் அந்த மெட்டீரியல் இல்ல பாய். சரி தம்பி. புது மெட்டீரியல் ஒன்னு வந்திருக்கு, கொடுக்கவா? சரி தம்பி, அதுல சாம்பிள் மட்டும் கொடுத்துடுங்க. அத பார்த்துட்டு நான் வேணுமா வேண்டாமான்னு சொல்றேன். பாய் ஒரு நிமிஷம். இன்னும் ரெண்டு விட்டுட்டேன். அட இருங்க பாய். மா அந்த கையை காட்டு. நல்லா இருக்கா? கொடு. என்ன பண்ற? ஏன் சொல்ற? ஒண்ணும் இல்ல, எப்படி இருக்குன்னு பாக்குறேன். ஏன் கழட்ற? சொல்றேன். மொத்தமா எல்லாத்தையும் பத்திரமா ஹேண்ட்பேக்ல வச்சுக்கோங்க. இந்தாங்க புடிங்க. அந்த கையிலையும் மறக்காம கழட்டிடுங்க. கொலுசு போட்டிருக்கனே. கழட்டுற மாட்டீங்க. ஓ போறோம். உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு, ரசனே இல்லாத. என்ன இந்த கரூர் ஆர்டர் நாளைக்கு மறுநாள் டெலிவரி பண்றேன்னு சொல்றாங்க. 2 நாள் லேட் ஆகுமாண்ணா? இங்க பாரு, சொன்ன டைம்க்கு டெலிவரி பண்ணணும்னு சொல்லு, இல்லனா இந்த ஆர்டரே கேன்சல் பண்ணிடுவேன். இல்லண்ணா, நமக்கு ஒன்றும் அர்ஜென்ட் இல்லைண்ணா. அர்ஜென்ட் இல்லைன்னு நீ எப்படிடா சொல்லலாம்? இன்னைக்கு அந்த சரக்கு இருந்தா 4 துணி சேர்த்து விற்காதா? ஒரு ஷர்ட் சைஸே எனக்கு பத்தல, வேற டிசைன் இருக்கான்னு கேட்டான்ல, அந்த லோடு வந்திருந்தா கரெக்டா இருக்கும்ல. இங்க பாரு, நீ போய் ஈவினிங் அந்த டெலிவரி வேணும்னு சொல்லு. சரிண்ணா. ஏங்க என்னங்க கொஞ்ச நேரத்துல ஆளே டோட்டலா மாறிட்டீங்க. ஏன், உனக்கு பிடிக்கலையா? இல்லங்க, உங்களை நான் எப்படி பார்க்கணும்னு நினைச்சேனோ இப்போ அந்த மாதிரி இருக்கீங்க. ரைட்டான டெசிஷன் எடுக்கிறீங்க. கடை மொத்தமா உங்க கண்ட்ரோல்ல வந்தா வியாபாரம் பெருசா இருக்கும். உங்க மேலயும் மத்தவங்களுக்கு மரியாதை இருக்குங்க. இங்கே நின்னு பாத்துட்டு இருப்பியா? நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்க்க வேண்டியதானே? அங்க என்னமோ நடந்துகிட்டு போகுது, உனக்கு என்ன? என்ன? இங்க வாங்க. என்னடி? இங்க வாங்கக்கா. வாங்கக்கா. வர இரு. என்ன அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கனா? நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி தான் வளையல், ஜிமிக்கி, கொலுசுன்னு எல்லாம் போட்டுட்டு இருந்தா. அவன் ஒண்ணுத்தையுமே கண்டுக்கல. கையில இருந்த வளையல கூட கழட்டி ஹேண்ட்பேக்ல வைன்னு சொல்லிட்டான். அதனால தான் எல்லாத்தையுமே கழட்டிட்டேன். நல்ல ஐடியா கொடுத்தீங்களே. ஐயோ அக்கா, நாங்க சொன்ன எல்லாத்தையும் நீ ஃபாலோ பண்ணியா? வேற என்ன பண்ணணும் நானு? கொஞ்சம் சாஃப்டா நடந்துக்க சொன்னமே. சாஃப்டா தானே நடந்துகிட்டு இருந்தேன். எங்க வீட்டு இருந்தா மாறான அடிச்சிருப்பீங்க போல. அவ்வளோ ரகடா பேசிட்டு இருந்தீங்க. மிரட்டுற மாதிரி இருந்துச்சுக்கா. இந்த மாதிரி பேசினா பசங்களுக்கு சுத்தமா பிடிக்காதுக்கா. எனக்கு நீங்க பேசுறதெல்லாம் சுத்தமா புரியவே மாட்டேங்குதுப்பா. ஆமாக்கா, பசங்களுக்கு இந்த மாதிரி எதிர்த்து பேசுற பொண்ணுங்களை விட அடக்க ஒடுக்கமா அவங்க சொல்றத கேட்டு அப்படியே நடக்கிற பொண்ணுங்களை தான் ரொம்ப பிடிக்கும். அடிமையா இருக்க சொல்றியா?
அது எப்படி அவங்க சொல்றது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க முடியும்? அவங்க ஒரு விஷயத்த தப்பா சொல்லுவாங்க, அதுக்கு நான் ஆமா சாமின்னு தலைய ஆட்டிட்டு இருக்கணுமா? ஆட்டிதான்க்கா ஆகணும். லவ் வேணும்னா தலைய 2 பக்கம் இல்ல 4 பக்கமும் கூட ஆட்டலாம். ஏய், என்ன நீங்க பயங்கரமா என்ன குழப்புறீங்க. இப்ப மாறானனை இம்ப்ரெஸ் பண்ணணுமா வேண்டாமா? பண்ணணும் தான். பண்ணணும்னா இதெல்லாம் செஞ்சுதான்க்கா ஆகணும். ஆனா இதெல்லாம் மாறனுக்கு பிடிக்குமான்னு தெரியல. எல்லா ஆம்பளைங்களுக்கும் பிடிக்கும், மாறனுக்கு மட்டும் பிடிக்காதா? அப்படி இல்ல, அவன் எல்லாரும் மாதிரி எல்லாம் கிடையாது. அவன் கொஞ்சம் வித்தியாசமான டைப். வலையில கூட பிடிக்கலன்னு சொல்லிட்டான். அவன் டேஸ்டே வேறையா இருக்கு. அப்ப அண்ணனுக்கு எப்படி பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்னு ஏதாவது புக் இருந்தா அத வாங்கி படி, எங்களை விட்டுரு. எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க சொல்லிட்டோம், அப்புறம் உங்க விருப்பம்க்கா. சரி. ஏமா, இந்த 3 படம் உனக்கு ஓகே தானே? வீரா வீரா ஒரு நிமிஷம் இங்க வாயேன். எதுக்கு? இங்க வான்னு சொல்றேன்ல. எதுக்கு கண்மணி? இங்க வா. வர. போயிட்டு வாங்க. வந்து கை பிடிச்சிக்கலாம் போங்க. என்ன? இங்க வா. என்ன கையை பிடிச்சாலும் அமைதியா வருது. கண்மணி, குடோன்ல லோடு இறக்கிட்டு இருக்காங்க. அங்க போய் ஏதோ பிரச்சனையா, என்னன்னு பாரு. ஏய், குடோன்ல வேலை பாக்குறதுக்கு ஆள் இருக்காங்க. எல்லாரும் வேற வேலை பார்த்துட்டு இருக்காங்க. போய் கொஞ்சம் பார்த்துட்டு வாயேன். போ. என்ன யோசிக்கிற? அதுவும் நம்ம வேலை தானே, செய்ய மாட்டியா என்ன? சரி போறேன். போ. என்னமோ தப்பா இருக்கு, அத்தைகிட்டே கேட்டுருவோம். என்ன மாற ஃபோன் பண்றா? சொல்லுடா. உனக்கு இந்த பேய் பூதம் இதுல எல்லாம் நம்பிக்கை இருக்கா? என்னடா இப்படி கேக்குற? சின்ன வயசா இருக்கும்போது எங்க ஊரு புளிய மரத்து கீழே நாங்க எல்லாரும் சேர்ந்து விளையாடிட்டு உன் பிளாஷ்பேக் கேட்கறதுல இப்ப நேரம் இல்லை எனக்கு. டைரக்டா விஷயத்துக்கு வரேன். வீரா ராத்திரியில எங்காச்சும் பேய் நடமாட்டு இருக்கிற இடத்துக்கு எதுவும் தனியா போனாலா? ஏன்? இல்ல உன் மருமக வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவளோட காலடி மண் எடுத்துட்டு போய் எங்கேயும் மந்திரிச்சு வச்சிட்டியா? சிச்சி, உனக்கு என்ன பார்த்தா எப்படி இருக்கு? அவ அப்படிதான் நடந்துக்கிறா. மந்திரிச்சு விட்ட மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கா. நான் என்ன சொன்னாலும் கேட்காம வெறப்பா தெரிஞ்சிட்டு இருக்கிறவ இப்ப என்னடானா மகுடி காடுற பாம்பு மாதிரி நான் என்ன சொன்னாலும் செஞ்சுட்டு இருக்கா. புதுசா அன்பாலாம் நடந்துக்கிறா. என்னைய பார்த்து பார்த்து கவனிக்கிறா. எனக்கு சுத்தமா புரியல. அவன் நடவடிக்கை எல்லாம் பார்த்தா அது வீரா மாதிரியே தெரியல. டேடே, அவ எப்பயும் போலதாண்டா இருக்கா. உன் கண்ணுக்கு தான் கண்டதெல்லாம் காமலாங்கிற மாதிரி மஞ்சளா தெரியுது. அப்படி உனக்கு கோளாறு இருந்ததுன்னா கண்ணாடி வாங்கி மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா அவளை பாரு. சும்மா அவளை குறை சொல்ற வேலையெல்லாம் வேணாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.